ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியாக சிம்பிளான ஒரு பாகக்காய் வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, உங்கள் குழந்தைங்க பாகக்காய் நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கு வந்து பாகக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம உப்பு தண்ணியில் போட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சுருக்கணும். நீங்கள் வந்து அரிசி களைஞ்ச தண்ணியில் கூட போட்டு வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வடை சட்டியில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லெண்ணெய் போட்டு கருவேப்பிலை, கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா பாகக்காய், அதை எடுத்து போட்டுக்கணும். நம்ம அந்த தண்ணி கொஞ்சம் வரும், அதனால் கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சு போடுங்க. ஹை ஃப்ளேமில் போட்டு அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேம்லேயே விடாமல் வதக்கிக்கிட்டே இருங்க. நீங்கள் இந்த மெத்தடில் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்கள் குழந்தைங்க பாகக்காய் நல்லா சாப்பிடுவாங்க, உங்களுக்கும் இந்த மாதிரி பிடிக்கும். இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வந்து வச்சு வதக்கிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் சொன்னதுக்கப்புறம் பாகக்காய் இப்போ பச்சை கலரில் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கப்புறம் லைட்டாக நம்ம கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியும். அந்த மாதிரி ஆகும்போது நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கணும். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் நான் போடுவேன். நீங்களும் அதே மாதிரி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் போடுங்க. அப்படி இல்லைன்னா வர மிளகாத்தூளும் மல்லித்தூளும் லைட்டாக நீங்கள் போட்டுக்கோங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கணும். நம்ம மிளகாத்தூள் போடும்போது சிம்லேயே தான் இருக்கணும். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். போட்டு சிம்லேயே தாங்க வச்சு வதக்கணும். இந்த மெத்தட் இது மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பாகோட கசப்பு பெருசாக தெரியாது. சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டேன். இது இப்போ வந்து நான் அடுப்பு சிம்லேயே வச்சு தான் வதக்கிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் போதுன்னா விட்டுருங்க, இல்லைன்னா இது பத்தாத மாதிரி தெரிஞ்சால் இப்போ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வைக்கக்கூடாது, சிம்மில் வச்சு மூடி வச்சு கேப்பிட்டு எடுத்து இப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கும்போது பாகக்காய் வந்து வெந்துடும், அந்த மசாலாவும் நல்லா இதாகிடும். இன்னுமே இன்னுமே குட்டியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா வந்து பாகக்காய் சுருண்டு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சுடு சாதத்துக்கு போட்டு சாப்பிடும்போது உங்கள் குழந்தைங்களுக்கு சாதத்து கூட ஊட்டி பிசையும் போது அது பாகக்கானே தெரியாது, அந்த கசப்பு பெருசாகவும் தெரியாது, சாப்பாடும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்